Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice.
இனி அழியட்டுமே, அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே, அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. எல்லாரும் சொல்லுங்கள், மாரநாதா. அநாத்தமா என்று சொல்லப்பட்டு ஒரு ஜனம் கைவிடப்பட போகுது. மாரநாதா என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்த ராத்திரி வேளையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. நானும் நீங்களும் அநாத்தமாவாய் மாறும்படி பிரயாசப்படுகிறோமா, அல்லது மாரநாதா என்று சொல்லி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோமா என்பதை இந்த ராத்திரி வேளையிலே ஆராய்ந்து நிதானித்து சோதித்து கொள்வோமாக. இரண்டாவதாக, மாரநாதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாரநாதா? இந்த மாரநாதா என்ற வார்த்தைக்கு கிரேக்க வல்லுனர்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள்? இந்த வார்த்தையை இரண்டாய் கிரேக்க பாஷை பிரிக்கிறது. ஒன்று மரணா, எல்லாரும் சொல்லுங்க, மாரணா. மாரணா என்ற வார்த்தையையும் தா என்ற வார்த்தையையும் இரண்டாக பிரிக்கின்றது. இது ரெண்டையும் சேர்த்துதான் மாரநாதா என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. மாரணா என்று சொன்னால் கம், வாரும். தா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் வருகிறார். கர்த்தர் என்கிறது தான் தா. வாரும் அல்லது வருகிறார் என்ற வார்த்தைக்கு தான் மரணா என்ற அர்த்தம். இந்த மாரநாதா என்ற வார்த்தையை முழுவதும் வாசிக்கும் பொழுதுதான் தமிழ் வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் வருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் அறிய வேண்டிய சத்தியங்கள் ஏராளம் ஏராளம். அதை அறியாதிருக்க நீங்கள் மனதில்லாமல் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் உங்களோடு கூட திட்டமாக பேசி வருகிறார். இந்த மாரநாதா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்பர் 1, exclamation of the approaching divine judgment. ஒருவருக்கு அல்லது உலகத்திற்கு ஒரு தெய்வீகமான நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுவது அல்லது அறிக்கையிடுவது, exclamation of the approaching divine judgment. அந்த நாட்களில் நான் சொன்னேனே, முதல் நூற்றாண்டு சபையார் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? அநாத்தமா மாரநாதா, அநாத்தமா மாரநாதா. அதைதான் அந்த வசனம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படுது. ஒரு நியாய தீர்ப்பு நம்ம எல்லாருக்கும் வரப்போகுது. ஒரு கூட்டம் கைவிடப்பட போகுது, ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட போகுது. நமக்கு ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. நியாயாதிபதியா இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ள வேண்டுமாம். என்னன்னு? ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங். எல்லாரும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நியாய தீர்ப்பு வருகிறது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் சொல்லும் போது ஒரு தேவ பயம் அந்த முதல் நூற்றாண்டு சபை மக்களுக்கு வருமாம். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்க கையை கொடுக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்றீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதெல்லாம் மாரநாதா அப்படின்னு தமிழ்ல சொன்னா எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இதோ நியாய தீர்ப்பு வருகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல காரியத்திலையும் இயேசு வருகிறார், நியாய தீர்ப்பு வருகிறது, இயேசு வருகிறார், நியாய தீர்ப்பு வருகிறது இப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டே இருந்தா
எப்படி ஒரு தேவ பயம் நம்முடைய இருதயத்தை பிடிக்கும்னு பார்த்துக்கங்க. இப்போ ரொம்ப ஸ்டைலா ஸ்தோத்திரம், எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஆனா முதல் நூற்றாண்டு சபையில they were approaching, they were exclamation, they were approaching others saying the divine judgment of God is coming. ஒரு தெய்வீகமான நியாய தீர்ப்பு இந்த உலகத்திற்கு வரப்போகிறது என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சொன்னார்களாம். அப்படின்னா அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் எவ்வளவாக சபையை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பார்கள், எவ்வளவு தேவ பயம் அவர்களுடைய இருதயத்தை பிடித்திருந்திருக்கும். நானும் நீங்களும் கூட இந்த கடைசி நாட்கள் 2025ஆம் ஆண்டு துவங்கினதிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், என் ராஜா வருகிறார், மாரநாதா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், மாரநாதா. சபையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். Let us greet one another saying மாரநாதா. நானும் நீங்களும் கூட மற்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சொல்லுவோம், ராஜா வருகிறார். உனக்கு ஐஸ்வர்யம் வருகிறது என்று சொன்ன நாட்கள் போதும், நீ 1000ஆய் பெருகுவாய் என்று சொன்ன நாட்கள் போதும், நீ ஜெபித்ததற்கு கர்த்தர் பதில் தருவார்னு சொன்ன நாட்கள் போதும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. மாரநாதா வருகிறார். சபையே, உன் சிந்தையை திருப்பு, சபையே உன் கவனத்தை திருப்பு, சபையே சத்தியத்துக்கு திரும்பு, உன் ராஜா வருகிறார். ஜனங்கள் தற்பிரியர்களாய் வாழும் நாட்கள் முடியட்டும், சுயநலமான கிறிஸ்தவனாய் வாழ்ந்த நாட்கள் முடியட்டும், எனக்கு என்ன முக்கியம்னு பேசுறது முடியட்டும். என் இயேசு வருகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், மாரநாதா. எல்லாருடைய கவனமும் முதல் நூற்றாண்டு சபையில தேவனை அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ராஜா வருகிறார், கர்த்தர் வருகிறார். That was the news, that was the preaching, that was the greeting. தேவனுடைய பிள்ளைகளை ஒருவரை ஒருவர் வாழ்த்துதலும், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினதும், தேவனுடைய பிள்ளைகளை அதுவே தேவனுடைய வார்த்தையுமாகவே அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே பரவி சென்றது. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமானார்கள். எழுப்புதல் வந்தது. ஜனங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண தொடங்கினார்கள், விழித்திருந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற தேவ பயமும் உணர்வும் ஜனங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் கொண்டது. It is enough of hearing the preachings of blessing. ஆசீர்வாதம் என்ற பிரசங்கத்தை கேட்ட நாட்கள் போதும் என்று நம்புகிறேன். நாம் ஒரு நிலைக்கு வருவோம். We are coming to a matured life. ஒரு மிகவும் முதிர்ச்சியான கிறிஸ்தவர்களாய் மாறுகிறோம். I don't love God for money. ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க, நாம யாருமே தேவனை பணத்துக்காக அன்பு கூறவில்லை. That is a childish Christians. இயேசுவை ஏத்துக்கிட்டா கடனை அடைச்சிருவாரு, இயேசுவை ஏத்துக்கிட்டா சுகமாக்கிடுவார், இயேசுவை ஏத்துக்கிட்டா சாபம் எல்லாம் நீங்கி போகும். இதெல்லாம் கேட்டு கர்த்தர் நம்மளை நடத்தி இப்பொழுது ஒரு நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துறாரு. உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, என்னை உயர்த்தினாலும் சரி, என்னை தாழ்த்தினாலும் சரி, என்னை எல்லாருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினாலும் சரி, என்னை எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்தினாலும் சரி, அவர் மேல வச்ச அன்பிலிருந்து நான் தனிந்து போவது இல்லை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. சத்தம் உயரட்டும், ஆராதனை ஆராதனை.
ஆராதனை ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு முழு பல. வண்டர்ஃபுல். கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை. உங்களை அன்பு கூறுகிறதற்கு காரணம் என் ராஜா வருகிறார். எபினேசரே டாடி இதுவரையில் எங்களுக்கு எபினேசரே இதுவரையில் ஓஹோ இதுவரையில் நீர் உதவி நீரே. உம்மை முழு உள்ள இருதயத்தில் இருந்து பாடுவோமா? உங்களை நேசிக்கிறப்பா, உங்களை அன்பு கூறுகிறப்பா. தேவனை அன்பு கூறுகிறோமே, என்னை அவர் எந்த சூழ்நிலையிலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்து என்னை குறைக்கவே முடியாது, தணிக்கவே முடியாது. That is the relationship with your God. ஐயா, உனக்கும் உன் தேவனுக்கும் இருக்கிற உறவுல அந்த அன்பு தணிந்து போகவே முடியாது. உன்னத பாட்டில் சொல்றாள், சூலமித்தியாள் சொல்லுகிறாள், எருசலேமின் குமாரத்தை சொல்லுகிறாள், தண்ணீரும் வெள்ளங்களும் வந்தாலும் கூட என் நேசம் அவருக்காய் எரிகிறது, அதை அவிக்க முடியவே முடியாது. Because I love him. ரோமர் 5:5 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியினாலே எங்கள் இருதயங்களில் அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. We love him. எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவரை அன்பு கூற வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் பாடுகளுக்குள்ளே போவோம், உபத்திரவங்களுக்குள்ளே போவோம், துரோகங்களுக்குள்ளே போவோம், பழிகளுக்குள்ளே போவோம், நிந்தைக்குள்ளே போவோம். ஒருவரை விட்டு பிரிவார்கள், அன்பானது தனிந்து போய்விடுமாம். அந்த சூழ்நிலையிலும் I love you Jesus, I love you Jesus. கை உயர்த்தி சொல்லாமே I love you Jesus. வெக்கம் படுறீங்களா? இயேசுவை பார்த்து I love you சொல்ல உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? அப்படி இல்லைன்னா கை உயர்த்தி we love you அப்பா, we love you Jesus. நாங்கள் உங்களை நேசிப்போம். எதுவும் எங்களை பிரிக்காது, எதுவும் எங்களை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியவே முடியாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நோ படி, யாராலையும் பிரிக்க முடியாது. உங்களை பிரிக்கும்படி யார் வந்தாலும் அவர்களை விட்டு நாம் பிரிவோமே தவிர அவரை விட்டு நம்மளை ஒருவரும் பிரிக்க முடியாது. அவரிடத்திலிருந்து நம்மளை பிரிக்க எவர் வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும், எந்த பொருள் வந்தாலும், எந்த விஷயம் வந்தாலும் அதை விட்டு நாங்கள் எல்லோரும் பிரிவோமே தவிர மாரநாதா அவருடைய அன்பிலிருந்து ஒருவரால் எங்களை பிரிக்க முடியாது. ராஜா வருகிறார், கர்த்தர் வருகிறார், எங்களை நேசித்தவர் வருகிறார், எங்கள் உள்ளத்தை கவிக்கொண்டவர் வருகிறார், எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் வருகிறார், எங்கள் உள்ளத்தின் நாயகன் வருகிறார், எங்கள் உலக நாயகன் வருகிறார், எங்கள் நேச நாயகன் வருகிறார், எங்கள் கர்த்தர் வருகிறார். The unconditional love that he has shown ஒரு மனுஷங்கிட்டையும் நீங்க காண முடியாது.
ஒரு மனுஷிக்கிட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்ப யாரோ உங்க வாழ்க்கையில அவருடைய அன்பை விட்டு பிரிக்க வந்திருந்தா இன்னைக்கு அதை அறுத்து விடுங்க. Nobody can separate you from God. ஏனென்றால் நான் தேவைக்காக என் தேவனை தேடுகிறவன் அல்ல, நான் அவரை நேசிக்கிறேன். உயர்வானாலும் நேசிப்பேன், மரணமானாலும் நேசிப்பேன், ஐஸ்வர்யம் வந்தாலும் நேசிப்பேன், என்னை தரித்திரமா அவர் வச்சாலும் நேசிப்பேன். I love him. That's all. அவருடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றிருக்கப்பட்டிருக்கிறபடியால், அவருடைய அன்பினால் நான் நிறைந்திருக்கிறபடியால் no man can separate. யார் பிரிக்க முடியும்? எது பிரிக்க முடியும்? எவைகள் பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது. நான் அநாத்தமா அல்ல. சத்தம் வரமாட்டது. நான் அநாத்தமா அல்ல. நான் அநாத்தமா அல்ல. நான் அநாத்தமா அல்ல. நான் அநாத்தமா அல்ல. நான் மாரநாதா. தேவ பிள்ளைகளே, உங்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஒருவருக்கு ஒருவர் நியாயத்தீர்ப்பு வருகிறது என்று சொல்லுகிறது தான் மாரநாதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்த கட்டமாக அவருடைய வருகை குறித்து நீங்கள் மத்தேயு 24 அதிகாரம் முழுவதையும் வாசிப்பீர்களானால் அங்கே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே போய் 2 முக்கியமான கேள்விகளை கேட்டதை வாசித்தீர்கள். கர்த்தர் வருகிறார், நான் அநாத்தமாவாக இல்லாமல் நான் மாரநாதாவாக இருக்க என்னை ஆயத்தப்படுத்த நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்பவைகளை சீஷர்கள் போய் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 2 கேள்விகளை கேட்டார்கள். மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியீர்கள். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஆண்டவரே, நீர் சொல்லுகிறீரே இந்த அடையாளங்கள் எல்லாம் இது எப்பொழுது ஆண்டவரே சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும். நம்பர் 1, உம்முடைய வருகைக்கும். எழுதிக் கொள்ளுங்கள், வருகைக்கும். ஆஹா. உலகத்தின் முடிவுக்கும். நம்பர் 2, உலகத்தினுடைய முடிவுக்கும். அடையாளம் என்ன? அடையாளங்கள் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் எத்தனை கேள்வி கேட்டாங்க? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஹலோ, மேக் டெஸ்டிங் இருக்கீங்களா? எத்தனை கேள்வி கேட்டாரு? நம்பர் 1, வருகைக்கான அடையாளங்களை சொல்லும். நம்பர் 2, உலகத்தினுடைய முடிவுக்கான அடையாளங்களையும் சொல்லும். மத்தேயு 24 அதிகாரத்தை வாசித்தீர்களே ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கான அடையாளங்களை எல்லாம் சொல்லும்போது 2 கோணங்களிலே சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் வாசிக்கலாம். ஒன்று, அவருடைய ரகசிய வருகைக்கான அடையாளங்களை குறித்தும் சொல்லிக்கொண்டே வருவார். உலகத்தின் முடிவுக்கு நடக்க போகிற அடையாளங்களையும் குறித்து சொல்லிக்கொண்டே வருவார். கடந்த வாரம் ஒரு இடிகாரத்தை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எத்தனை கட்டமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது? நம்பர் 1, நம்பர் 2, நடு ராத்திரியிலே வருவார் என்றதை நடு ராத்திரியின் வருகை என்றும், அறுவடை என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்திலே தம்முடைய உபத்திரவகால இரத்த சாட்சிகளை சேர்க்க வருகிறதை அறுவடை என்றும் நாம் அதற்கு பேர் வைத்தோம். 3வது, பகிரங்க வருகை. இப்ப எனக்கு சொல்லுங்க,
உலகத்தினுடைய முடிவு எந்த கட்டத்தில் நடக்கும்? சத்தமா சொல்லுங்க. இந்த 3 கட்டத்தில் உலகத்தினுடைய முடிவு எந்த கட்டத்தில் நடக்கும்? பகிரங்கமான வருகையிலே, ரகசிய வருகையிலே தம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட பரிசுத்தவான்களோடு இயேசு 7ஆம் வருஷத்தின் கடைசி பகுதியிலே அர்மகதோன் யுத்தத்தை நடப்பிக்கும்படியாக தம்முடைய ஜனங்களோடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வருவார். ஆமென் சொல்லுவோமாக. அப்பொழுது அந்த யுத்தத்தில், அந்த பகிரங்க வருகையில் இந்த உலகம் முடிவு அடையும். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.